இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நயனி இப்ப யார சந்தேகப்படுறாங்க தெரியுமா? சரி, இப்ப கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க நயனி. நான் மாமா கிட்ட அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பேச போனது உண்மைதான் மேடம். ஆனா எங்க அப்பாவை பத்தி தான் பேசினேன். அப்பாவை அவர் ஒரு மாதிரி பேசினாரு, நான் கோபத்தோட தான் போனேன். ஆனா மாமாவை பார்த்த உடனே உண்மையிலேயே என் கோபம்லாம் போயிடுச்சு. அவர்கிட்ட என் அப்பாவை பத்தி நல்ல விதமா பேசிட்டு, நீங்க பேசுனது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நைனி சொல்றாங்க, உண்மையிலேயே நீ அப்படி உங்க மாமாவை குத்தலனாலும், நீயே பாட்டில உடைச்சு குத்த போற அளவுக்கு யோசிச்சு, அப்புறம் அந்த முடிவுல இருந்து பேக் அடிச்சு, கீழே விழுந்து அந்த உடைஞ்ச பாட்டில்ல அவரே ஆக்சிடென்ட்ல குத்தி இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரி சொல்றாரு, அப்படியே ஆக்சிடென்டலா குத்தி இருந்தா, என் மாமாவ ரத்த வெள்ளத்துல போட்டு நான் எப்படி மேடம் வந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே சரண், நீ போலாம் அப்படிங்கிறாங்க நயனி. தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு சரி. ஆனா நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா மேடம், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ராஜேந்தர் கிட்ட கேக்குறாங்க, இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இவன் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவரு, இல்ல வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மாமாவை வந்து எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறாரு. நயனி அப்புறம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் இவர் ராஜேந்தர் கேக்குறாரு, அடுத்த சஸ்பெக்ட் யாரு மேடம் அப்படின்ட்டு. நைனி சொல்றாங்க, வேற யாரு, ககன் தான். சரத் சந்திராவுக்கும் ககனுக்கும் தானே தீராத பகை இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்போ ஒரிஜினல் கிரிமினல கண்டுபிடிப்பாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.